எரிதனல் வளையொலி நேயர்களான உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து நாங்கள் ஏரல், திருவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி பகுதிகளிலே தொடர் போராட்டங்களை நடத்தி சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு திருவைகுண்டத்திற்கு அப்பால், திருவைகுண்டத்திலிருந்து அந்த பகுதியிலே தென்திருப்பேரை தாண்டி ஆற்றூர் பகுதி வரை, இந்த பகுதியில் அப்பன் கோயிலிலிருந்து ஏரல் வரை கரைகள் பலப்படுத்தப்படுவதாக சொல்லி அதை சரியாக பலப்படுத்தவில்லை. இது ஒரு பெருவெள்ளம் வந்தால் தாங்கக்கூடிய அளவிலே இல்லை. நான் முன்னமே சொன்னது போல சரியாக அளவீடு செய்து அந்த கரைகள் அமைக்கப்படவில்லை. ஆங்கிலேயர் காலத்தில் 150 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அமைக்கப்பட்ட கரைகளுக்கும் அங்கே அதற்கு அப்பால் இருக்கின்ற திருச்செந்தூர், திருநெல்வேலி நெடுஞ்சாலைக்கும் பிரிப்பது போல தடுப்பு சுவர் அமைத்திருந்தார்கள். ஒரு கரையிலே மணல் என்பது மழை காலத்திலே கரைந்து சரிவது, அது சரிவதை தடுப்பதற்குத்தான் அந்த தடுப்பு சுவர் அமைக்கப்படும். அதனால் வாகனங்கள், விபத்துகள் தடுக்கப்படும். அப்படிப்பட்ட தடுப்பு சுவரை ஆங்கிலேயர்கள் அமைத்ததற்கு பின்பு இவர்கள் அமைக்காததோடு இப்போது மேலும் மேலும் மண்ணள்ளி போட்டு அந்த தடுப்பு சுவரை மூழ்கின்ற அளவிற்கு மண்ணள்ளி போட்டு விட்டார்கள். முதலிலே தடுப்பு சுவர் அமைத்து விட்டுத்தான் மணலை அள்ளி போட வேண்டும். தடுப்பு சுவர் என்பது ஒரு கவசம். அப்படி போடாமல் மணலை போட்டு இருக்கிறார்கள். அதுவும் பல 1000 டன் மணலை கொட்டியது போல ஒரு கள்ளக்கணக்கு காட்டி இருக்கிறார்கள். அந்த கணக்கிலேயே பெரிய தவறு இருக்கிறது. அப்படி அமைக்கப்பட்ட அந்த தடுப்பு சுவர் இல்லாத அந்த அணை என்பது, கரை என்பது விரைவிலே கரைந்து சாலையில விபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதிகம் பலமாக இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆக அதை கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்பது. அதை போல திருவைகுண்டத்திலிருந்து ஆழ்வார் திருநகரி வரை தடுப்பு சுவரை உயரமாக அமைக்க வேண்டும். அந்த முயற்சியை அரசு மேற்கொள்ள வேண்டும். நாம் முன்னமே குறிப்பிட்டது போல அந்த குடிநீர் கட்டணத்தினை அது வசூலிக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பு மணல் கொள்ளையை தடுப்பது, மணல் கொள்ளை நல்ல வேலையாக கொஞ்சம் மட்டுப்பட்டாலும் கூட இன்னமும் கொஞ்சம் இடங்களிலே சிறுவைகுண்டம் பகுதியிலே, திருநெல்வேலி பகுதியிலே, முக்கூடல் பகுதியிலே மணல் கொள்ளை நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனை தடுப்பதற்கு காவல்துறையும் வருவாய்த்துறையும் ஒன்றிணைய வேண்டும். ஆனால் காவல்துறையும் வருவாய்த்துறையும் போட்டு கொடுக்கிறவராக, ஆட்காட்டிகளாகத்தான் இருக்கிறார்கள். மணல் கொள்ளையின் தூதுவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். முற்றிலுமாக மணல் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் ஆக 50 தீங்குகளிலிருந்து தாமிரபரணியை பாதுகாத்தால் மட்டும்தான் முடியும். அதற்கு அரசு துறை ஒத்துழைப்பு வேண்டும். ஆனால் அரசு துறைகள் எல்லாம் இன்றைக்கு சம்பிரதாயமாக ஏதோ ஒரு வேலையை செய்தோ, மாபெரும் தூய்மை பணி என்று பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் தன்னார்வ குழுக்களையும் உள்ளே இறக்கி அன்றைக்கு ஏதோ 1-2 ஒப்புக்கான வேலை செய்து கொண்டிருக்கின்றன. இது கண்டிக்கத்தக்க ஒன்று. இன்றைக்கு அரசு துறைகள் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டால் இன்றைக்கு ஒரு 200-300 கோடி ரூபாய் அளவிலேயே நான் சொன்ன இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகளிலிருந்து, மணல் கொள்ளையை தடுக்கும் பணியிலிருந்து எல்லாவற்றையும் மேம்படுத்த முடியும். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு இடையிலே ஒவ்வொரு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட வேண்டும். அந்த கண்காணிப்பு குழுவிலே ஒன்றிய ஆணையாளர் அலுவலகம், பிடிஓ அலுவலகத்தில் உள்ள ஊழியர்கள், வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய்த்துறை ஊழியர்கள், காவல்துறை ஊழியர்கள், அங்குள்ள தன்னார்வ அமைப்புகள் அல்லது வணிக நிறுவனங்கள், ஆட்டோ சங்கத்தினர் போன்ற தன்னார்வலர்கள், மாணவர்களை இணைத்து அந்த குழு என்பது அதிகாரப்பூர்வமான குழுவாக இருக்க வேண்டும். அந்த 2 கிலோமீட்டருக்கு இடையில் உள்ள அந்த குழு ஒன்று இங்கே மணல் கொள்ளை நடக்கிறது என்று சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கு உள்ளாட்சி அதிகாரம் போன்ற ஒரு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். அதை மாவட்ட ஆட்சியரை செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. எந்த நீதிமன்ற உத்தரவும் வேண்டாம். 2 கிலோமீட்டருக்கு ஒரு முறை இப்படி ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவுடைய ஒழுக்க விளிமியங்களை பற்றி வேண்டுமானால் ஆய்வு நடத்தி, காவல்துறை, வருவாய்த்துறை ஆய்வு நடத்தி அவர்கள் குழுவினரை சேர்த்துக் கொள்ளலாம். அரசு ஊழியர்கள் தவிர மற்றவர்களை இப்படி அவர்களை சேர்த்து ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவினர் உள்ளவருக்கு ஒரு 1000 அல்லது 2000 ஒரு பேரளவிலான மதிப்பூதியம் கொடுத்தால் போதும். இது பெரிய செலவாகாது. எங்களை போன்ற இயக்கங்கள் அந்த செலவை கூட ஈடுகட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். மணல் கொள்ளை நடந்தாலும் சரி, ஆக்கிரமிப்பு நடந்தால் 2 பேர் கழிவை கொண்டு கொட்டினாலும் சரி, அவர்கள் சொன்னால் உடனே அங்கே சென்று அதை அகற்ற வேண்டும். அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கரையோரம் இருக்கின்ற ஆலயங்கள், புனித ஸ்தலங்களிலே இருப்பவர்கள் அந்த நிர்வாகத்தினர்கள் தான் அங்கே கழிவுகள் சேர விடாமல் தடுக்க வேண்டும். அதற்கு பொறுப்பாக வேண்டும். பல்வேறு அறநிலையத்துறையிலும் தனியார் கையிலுமாக நிறைய ஆலயங்கள் இருக்கின்றன. அந்த கழிவுகளை புனிதம் என்ற பெயரில் அங்கு கொட்டுகிறார்கள். அங்கே ஈமக்கடை கிரியையராக செய்கிறார்கள். அதை போல முன்னோர்களுக்கு செய்கின்ற ஆத்ம திருப்திக்காக செய்கிறார்கள்.
இந்த முயற்சிகளை குற்றப்படுகின்ற கழிவுகளை எல்லாம் கழிவுகளை எல்லாம் அகற்ற வேண்டிய பொறுப்பு அந்த ஆலயத்தில் இருப்பவர் கொடுக்கப்பட வேண்டும். அதை அகற்றப்படாவிட்டால் அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டும். இன்னொன்று ஒரு வேடிக்கையான ஒன்று, நம் முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமல் அந்த காலத்தில் 5-6 பேர் ஒவ்வொரு பகுதியிலே காட்டு பகுதியிலே வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் புனலிலும் நீராடி திளைத்து அந்த நீர் ஆடும் ஒரு சடங்கை எல்லாம் அங்கே வைத்து விட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் குளிப்பதென்றால் வீட்டிலே எவ்வளவுதான் மாநகராட்சி தண்ணீர் வந்தாலும் குளிப்பதென்றால் ஆற்றங்கரைக்கு செல்கின்றோம். சரி, நீ செல்கின்றாய், சிகைக்காய் போன்ற அந்த காய் விதைகளை பயன்படுத்தி நீ அந்த மாவை பயன்படுத்தி நீ குளித்தால் பரவாயில்லை. ரசாயன சோப்புகள் போட்டு குளிக்கிறாய், ஷாம்புகள் போடுகின்றாய். கிட்டத்தட்ட தாமிரபரணி ஆற்றிலே திருநெல்வேலியில் மட்டுமே ஒரு நாளைக்கு எங்களுடைய கணக்குப்படி 20,000 பேர் இரு கரைகளிலும் 6 கிலோமீட்டர் தூரத்திற்குள் நீராடுகின்றார்கள். இவர்கள் நீராடுவதற்கு நம் தாய்தான் அசூயைப்படுகிறாள். பார்த்தால் அவர்கள் நீராடுவதிலிருந்து கிடைக்கிற அந்த சோப்பு போன்ற கந்தக அமிலங்கள், அது மட்டும் இல்லாம பேட்டை போன்ற பகுதிகளிலே பழைய துணிகளை புதுமையாக்குவதற்காக ரசாயனத்தை பயன்படுத்துகிறார்கள். அதில் ரசாயனத்தை பயன்படுத்தி முக்கி எடுக்கிறார்கள். இன்றைக்கு ஐரை மீன்கள் 7 வகை ஐரை மீன்கள் தாமிரபரணி உண்டு. தாமிரபரணிக்கே உள்ள கெண்டை மீன்கள் பல வகை உண்டு. அதில் குறிப்பாக தாமிரபரணி கெண்டை என்ற ஒரு கெண்டையினை எங்களுடைய தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்துடைய தலைவராக இருந்த சுற்றுச்சூழல் அறிஞர் அருணாசலம் அவர்கள் கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அந்த தாமிரபரணி கெண்டை இன்று முற்றிலுமாக அழியும் நிலைக்கு இருக்கிறது. ஐரை மீன்கள் நல்ல மணல், அதாவது துரு மணல் அல்ல, பூ மணலிலே வசிக்கக்கூடியவை அந்த ஐரை மீன்கள். அவை அழிந்து விட்டன. ஆப்பிரிக்க தேளி மீன்களை அதிகமாக கொண்டு வந்து இங்கே விட்டு நம்முடைய மீன் வகைகளை அழித்து விட்டார்கள். ஆகவே அதையும் அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். பொதுப்பணித்துறை, சுற்றுச்சூழல் துறை, மாநகராட்சி, உள்ளாட்சி அமைப்புகள் மட்டும் திருந்தி விட்டாலே தாமிரபரணி பாதி தூய்மையாகும். அதற்கு அதிக செலவில்லை. அதே போல பாதாள சாக்கடை திட்டம் என்ற ஒன்றை இன்று நிறைவேற்றுகின்றோம், நாளை நிறைவேற்றுகிறோம் என்று பாபநாசத்திலிருந்து திருநெல்வேலி பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இந்த நகராட்சிகள் அதுவரை பொதுப்பணித்துறைக்கு கப்பம் கட்ட வேண்டும். எவ்வளவு மாசுபடுத்துகிறாலும் அந்த மாசை அகற்றுவதற்கு எவ்வளவு செலவாகுமோ அதன் 2 மடங்கை பொதுப்பணித்துறை வசூலிக்க வேண்டும். வசூலிக்குமா? இந்த பொதுப்பணித்துறை என்பது மிகவும் மந்தமான நிலையில இயங்கிக் கொண்டிருப்பதனால தாமிரபரணி இந்த நிலையிலே இருக்கிறது. குறிப்பாக சிறுவைகுண்டம் பகுதியிலே நீர்கொள்ளை, நாம் ஏற்கனவே சொன்னது போல நீர்கொள்ளை நிறைய இடங்களிலே பல குடிநீர் ஆலைகளுக்கும் ரசாயன பானங்கள் தயாரிக்கின்ற கோக், பெப்சி நிறுவனங்களுக்கும் நம் தண்ணீரை கொடுக்கிறார்கள். அதற்காக ஒரு கள்ளக்கணக்கு காட்டுகிறார்கள். ஒரு நதியிலே 10 வெள்ளப்பெருக்கை கணக்கிட வேண்டும். 10 வெள்ளப்பெருக்கு காலத்திலே எவ்வளவு நீர் வந்ததோ அந்த 10 வெள்ளப்பெருக்கு நீரிலே சகஜமாக நீர் சராசரியாக வந்தால் அது நமக்கு போதுமான நீர் என்று அர்த்தம். மிகை நீர் என்றால் அந்த 10 வெள்ளப்பெருக்கு காலத்திலும் அதற்கு ஊடான காலங்களிலும் இந்த குடிநீர் தேவை, விவசாய தேவை, கால்நடை தேவைக்கு போக தண்ணீர் இருந்தது என்று கணக்கிட்டால் மட்டுமே அதை மிகை நீர் என்று கூறப்பட வேண்டும். அப்படி மிகை நீர் இருந்தால்தான் நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டும். நீருடைய உரிமை என்ன என்றால் முதலிலே தனி மனிதன் குடிப்பதற்கு நீர், பருகு நீர். தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, கால்நடைகள், உயிரினங்கள், அந்த தாமிரபரணி கரையை அண்டி வாழ்கின்ற பறவைகள், பட்சிகள், சிற்றுயிர்கள் எல்லாத்துக்குமே தண்ணீர் போகத்தான். அடுத்து விவசாயத்திற்கு, ஆக குடிநீர், விவசாயம், அடுத்து கால்நடை, மனிதர்கள் அன்றாட பயன்பாட்டிற்குள்ள நீர், இது போகத்தான் வணிகத்திற்கு நீர் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இன்று தாமிரபரணியிலே சராசரியாக கிடைக்கின்ற நீரே போதுமான நீராக இல்லை. இங்க இருக்கின்ற மக்கள் தொகைக்கே போதுமானதாக இல்லை. போதாக்குறைக்கு 7 மாவட்டங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறோம். அது போக வணிக நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் அல்ல, வணிக நிறுவனங்களுக்கே நிறைய தண்ணீர் செலவிடுகிறது. கால்நடை வளர்ப்பு என்பது இங்கே இல்லை. எப்படி மேய்ச்சல் நிலம் இல்லையோ அதே போல தண்ணீரும் கால்நடைக்கு போதுமான அளவுக்கு இல்லை. ஆக குளங்கள் எல்லாம் நிரம்பாத நிலைதான் இருக்கிறது. அப்படி இருக்க இப்படி மிக நீரை கொடுக்கிறோம். சரி, கொடுப்பதுதான் கொடுக்கிறார்கள். அதிலே சிறுவைகுண்டத்தில் இருந்து அந்த தண்ணீரை கொடுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அந்த தண்ணீரை இங்கிருந்தல்ல, கோரம்பள்ளம் குளத்தில் இருந்து கணக்கிடுங்கள் என்று சொன்னோம். அந்த கோரம்பள்ளம் குளத்து வரைக்கும் தண்ணீரை கால்வாயில் கொண்டு சென்று அங்கு மீட்டர் மின் அளவீட்டு கருவி வைத்து அங்கிருந்து தூத்துக்குடி ஆலைகளுக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று சொன்னோம். ஆனால் அதற்காக எவ்வளவோ போராடியும் மீண்டும் அந்த சிறுவைகுண்டத்திலிருந்தே கொடுக்கிறார்கள். அதற்கு சரியான மின் மீட்டர் கிடையாது. அளவிருந்த தண்ணீரை, பல லட்சம் காலம் தண்ணீரை அங்கே நாம் காணிக்கையாக்குகிறோம். அந்த நிறுவனங்களிடம் இருந்தும் குடிநீர் வடிகால் வாரியத்தில் இருந்தும் 20 கோடிக்கு மேற்பட்ட பணம் வர வேண்டி இருக்கிறது. அந்த பணத்தினை வசூலிக்க வேண்டும். அதை வசூலித்தாலே பாதி தாமிரபரணியை மீட்பதற்கு உதவிவிடும்.
அத்தகைய நிதியை மீட்க வேண்டும், கட்டணத்தை உடனடியாக வசூலிக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். இனி கட்டணத்தை அவர்கள் வசூலிக்காவிட்டால் நாம் தான் சென்று ஸ்ரீவைகுண்டத்திலே இந்த குடிநீர் வழங்கு நிலையத்திலே பூட்டு போட வேண்டி இருக்குமோ என்ற ஐயப்பாடும் இருக்கிறது. ஆக நதியை பொறுத்தவரையிலே ஒரு கைப்பட இருக்க வேண்டும். அந்த ஒரு கை என்பது பொதுப்பணித்துறையும் அதனோடு இணைந்து வருவாய்த்துறையாக இருக்க வேண்டும். அதிலிருந்து மாசு கலக்கின்ற உள்ளாட்சி துறைகளுக்கு தண்டம் விதிக்கப்பட வேண்டும். பாதாள சாக்கடை திட்டம் என்னைக்கு நிறைவேற்றுப்போ அது நிறைவேற்ற வரைக்கும் கரையோக குழாயிலே கழிவுகளை கொண்டு செல், உள்ளே விடாதே. அது மட்டுமல்ல, ஆக்கிரமிப்பை அளந்து அகற்ற வேண்டும். அதையும் சேட்டலைட் உதவியுடன் செய்ய வேண்டும். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்திலே பல்வேறு குடியிருப்பு பகுதிகளுக்கு நிலங்களை எப்படியோ வெள்ளைக்காரன் தானம் கொடுத்து விட்டு உள்ளே சென்று விட்டான். உமரிக்காட்டு பகுதியெல்லாம் ஆற்றுக்குள்ளே இருக்கின்றது குடியிருப்புகள். அதில் இருப்பவர்களுக்கு வெளியேயும் வீடுகள் இருக்கின்றன. அப்படி வீடுகள் யாரும் இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு பொது இடத்தை கொடுத்து விட்டு அந்த இடத்தினை நாம் பொதுப்பணித்துறை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆக அவ்வாறாக ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும். மாசு கலக்கும் தனியார் நிறுவனங்கள் தண்டம் விதிக்கப்படுவதோடு அவர்கள் குற்றவியல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். குளிப்பது, கார் வாகனங்களை கழுவுவது போன்றவற்றையெல்லாம் உள்ளாட்சித்துறையும் பொதுப்பணித்துறையும் கண்டித்து அவர்களுக்கு தண்டம் வசூலிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். மணல் கொள்ளையை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். வனத்தை பொறுத்தவரையிலே அந்த வனத்தினை பாதுகாக்கின்ற பொறுப்பினை மாவட்ட நிர்வாகம் நேரடியாக மேற்கொள்ள வேண்டும். பெருந்தமிழர் நல்லக்கண்ணு அவருடைய வழக்கு தீர்ப்பிலே சொன்னது போல நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களிலே ஆட்சியர் தலைமையிலே கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் அமைந்தால் தாமிரபரணி என்கின்ற நம்முடைய பொருணை தாய் மறுமீட்புக்கு ஆளாவால். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும், மக்களுடைய குடிநீர் தேவையை நிரம்பும், மக்கள் நிறைவான சுகாதாரமான வாழ்க்கை வாழ்வார்கள். ஆக இந்த நிலைக்கு தாமிரபரணியை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் இத்தனை ஆண்டு காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 15 ஆண்டுகள் கடந்து 16வது ஆண்டில் அடியெடுத்து இருக்கிறோம். இதில் மக்களுடைய ஆதரவு. நாங்கள் முற்றிலும் மக்களை நம்பி, இயற்கையை நம்பி இந்த இயக்கத்தை நடத்துகின்றோம். அதற்கு உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து அனைவரும் பொறுமையை காக்க உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.